வணக்கம் மக்களே. என்ன மக்களே, காலையில இருந்து கடுமையான ஃபன் ஒண்ணு போயிட்டு இருக்கு போலயா. ஆக்சுவலா காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சுல, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்ததுல இருந்தே ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து பயங்கரமா சாண்ட்ராக்கு முட்டு கொடுத்து சாண்ட்ரா த கேமர், சாண்ட்ரா த பூமர், சாண்ட்ரா தான் அந்த கேமர்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சிரிக்கவா அளவான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சீசன்ல ஒரு ஃபன் இருக்கு ப்ரோ. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சும்மா கேமர் பட்டத்தை தூக்கி கொடுத்துறாங்க. கேமர்னா என்னன்னு தெரியுமா தெரியாத ஒரு அளவுமே தெரியல. சும்மா இவங்க தான் கேமர் சொல்லி பட்டத்தை தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாரு அக்கா கொடுத்து வச்சிருந்தான்ல, பாரு த கேமர்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா பாரு த கேமர் கிடையாது, பாரு த பூமர். அதான் கரெக்டா இருக்கும். அந்த வகையில காலையில இருந்து சாண்ட்ராக்கு கேமர் பட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு சிரிக்கவா அளவான்னு தெரியல. யாரா நீங்களா தற்குறியாடா? அந்த குரூப்லாம் யாருன்னு பார்த்தா சாண்ட்ராக்கு முட்டு கொடுக்குற குரூப் மட்டும் இல்ல, கனிய வெறுக்கிற குரூப். ஓகேவா? கனிய வெறுக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து நேத்து நைட்ல இருந்தே கதறிட்டு இருக்கு. கனி எவிக்ஷன் போடுறா வெடின்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்தே கனிக்கான எவிக்ஷனை கொண்டாடுறாங்க. சரி, ஓகே, கண்ணிக்கான எவிக்ஷன் நீ கொண்டாடலாம், வன்மத்தை கக்கலாம், எது வேணா பண்ணலாம். உனக்கு வன்மம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம பாரு சாண்ட்ரா மாதிரி உனக்கும் கனி மேல வன்மம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. நீ வன்மத்தை கூட கக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா சாண்ட்ராக்கு கேமர்னு ஒரு பட்டத்தை கொடுத்த தெரியுமா? சிரிச்சுட்டேன். அம்மா. சரி, ஓகே, சாண்ட்ராவோட கேம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். யாராச்சும் சாண்ட்ரா த கேமர்னு சொல்லி போட்டாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு சாண்ட்ரா என்ன கேம் ஆடினாங்க, அவங்களுக்கான கேம் என்ன, இந்த வீட்டுக்குள்ள அவங்க யாருக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காங்க, இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சரியா? ப்ளீஸ், யாராச்சும் ஒருத்தர் அப்படி போட்டாங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் போட்டேன். சேச்சி கேமரா, சேச்சிக்கான கேமை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமான்னு மட்டும் கேளுங்க. ரிப்ளே வராது. சத்தியமா சொல்றேன், ரிப்ளை வராது. அந்த அளவுக்கு தற்கூரி கூட்டங்கள் தான் சேச்சிக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கு. சரி, ஓகே, சேச்சிக்கான கேமை பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். சேச்சி கிட்ட கேம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. சேச்சி ஒன்னே ஒன்னு வச்சு ரெண்டு வச்சிருக்கு. ரெண்டு சேச்சி வந்து ஒன்னு டிராமா போடும், கடுமையான டிராமா போடும். ரெண்டாவது ஃபுல்லா காசிப், கண்ட மணி காசிப் பேசும். அது ஆக்சுவலா நேக்கா பெரிய தலைக்கட்டை வந்து தனக்கான எனிமியா சூஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா அது எனிமின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு டம்மி தான் நம்ம சேச்சி. ஓகேவா? ஆனா நம்ம சேச்சி வந்து கரெக்டா ஒரு எனிமியை சூஸ் பண்ணும். நல்லா பாத்தீங்கன்னா நம்ம சேச்சி பொறுத்தவரைக்கு கனி விக்ரம் கனி விக்ரம் கனின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் பேரை தான் டே 1ல இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அதாவது டே 1 மீன்ஸ் நம்ம சேச்சி வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அழுதுட்டே இருந்துச்சு. இப்ப கடைசியா நம்ம திவ்யாக்கான பேரையும் கையில எடுத்துட்டு திவ்யான்னு சொல்லி திவ்யா பேரை அழுதுட்டே இருக்கும். சரி, ஓகே, ஒரு கேமர் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்னா, இப்ப திவ்யா மேல கோவம், கனி மேல கோவம், விக்ரம் மேல கோவம்னா ஒரு கேமர் வந்து கனி, விக்ரம், திவ்யா இவங்க எல்லாம் கிடைக்கிற இடத்துல போய் அட்டாக் பண்ணி அந்த பாயிண்ட் வச்சு அவங்க அடிச்சு கவுத்தி அந்த இடத்துல மாசா ஒரு சீன் போடணும். ஆனா நம்ம பூமர் என்ன பண்ண தெரியுமா? அட்டாக் எல்லாம் பண்ணது, அங்க போய் பார்க்கும், ஐயோ சண்டை, திவ்யா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று பார்க்கும். அது பிரிச்சும் விடாது, அந்த இடத்துல எதுவுமே பேசாது. அங்க பார்த்துட்டு அங்க போய் பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இங்க பார்த்தனா பாரு அவங்க சண்டை போட்டாங்க. திவ்யா வந்து இப்படி பேசுறா, திவ்யா வந்து சரியான ஆளே கிடையாது பாத்துக்கோ, திவ்யா இப்படி பேசணும். அதுல கனியும் சப்போர்ட்டுக்கு வராங்க. கனி, திவ்யா, விக்ரம் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் தான் பேசும். இதை மட்டும் தான் பேசுதுப்பா. இதை தாண்டி அது எதையுமே பண்ணல. இதை தாண்டி அது 2 வாரம் ஏதோ ஒண்ணு பண்ணிச்சு. நீ சொல்லுப்பா சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் 2 வாரம் இதை பண்ணாங்கன்னு சொல்லு. நீ கேமர் நான் ஒத்துக்கிறேன். 2 வாரமா உட்காந்து அது காசி பேசிட்டு இருக்கு. 2 வாரமா உட்காந்து திவ்யான்னு அழுதுச்சு. ஆக்சுவலா நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் பிரஜன் எவிக்டான அடுத்த வாரமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? சைலண்ட் ஆயிட்டு எதுவுமே இல்ல, யாருக்கிட்டையும் பேசல, எதுவுமே பண்ணாம ஒரு மாதிரி அங்கேயுமா அப்படி சுத்திக்கிட்டு அந்த கதவை மட்டும் தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கேமே அந்த கதவு மட்டும் தான். ஓகேவா? கதவை பிடிச்சி வச்சு அங்க உட்காந்துட்டு கதவை வந்து ஏதோ கல்லு நினைச்சிட்டு அதுல வந்து கல்வெட்டுகள் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் நம்ம சாண்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல உட்காந்து மெதுவா காசி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம அமித் மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஃபேக்கான அலிகேஷன். ஓகேவா? ஃபுல்லு ஃபேக் அலிகேஷன் தான். சும்மா தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில கடந்த 2 வாரமா வீட்டுக்குள்ள உங்களை பத்தி தப்பா மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த தப்புகளையுமே நேரா போய் பேசல. இப்ப நீங்க ஒருத்தர் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கீங்கன்னா அதை நேரா கூட கொண்டு வச்சு அட்டாக் பண்ணலாம். அது கூட நம்ம கேம்னு சொல்லிக்கலாம். ஆனா அதை கூட பண்ணல. அதை கூட எங்கேயுமே பண்ணல. திவ்யா இப்படி, கனி எப்படி, விக்ரம் எப்படி, சபரி எப்படி, ஆதிரை எப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தி தப்பா பேசிட்டு அந்த டோர் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர நீங்க எந்திரிச்சு எங்கேயுமே போல. கடைசியா மாட்டினது எங்கன்னா அந்த கனிக்கான மேட்டர்ல. கனியை பார்த்து, என்ன கனி நல்ல எமோஷன்ல பிளே பண்றீங்க, யாருமே எமோஷன்ல பிளே பண்ண மாட்டாங்க, என்னோட எமோஷன்ல நல்லா பிளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு மேட்டர் எடுத்தாங்க. அதுலயுமே கனி பிடிச்சி கும்முன்னு கும்மிட்டு, எப்படி அந்த மேட்டர்லயுமே கனி பிடிச்சி கும்முன்னு கும்மிட்டு உன்னை நான் சாரி கேட்க வைப்பேன் பாருன்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டுட்டு, அதுலயுமே இந்த பூமர் பேசவே இல்லை. யாரு நம்ம சேச்சி பூமர் அதுலயுமே பேசல. அதுலயுமே அந்த சட்டையும் கையில பிடிச்சுக்கிட்டு
அப்படின்னு தான் தலையாட்டிச்சு தவிர அது எந்திரிச்சு பேசவே இல்லை. அது கேமரா இருந்துச்சுன்னா எந்திரிச்சு பேசி சண்டையை போட்டுருக்கணும். நீ ஒரு தப்பான ஒரு அலிகேஷனை தூக்கி அங்க கொண்டு வை, பிரச்சனை கிடையாது. நீ சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டனா ஒரு தப்பான கருத்தை கூட கொண்டு வை. அந்த கருத்துக்கு முட்டு கொடுத்து நீ சண்டை போட்டிருந்தனா நீ கேமர் நான் ஒத்துப்பேன். ஒரு தப்பான கருத்தை வச்சுட்டு அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, இதைதான் நீ பண்ண. இதைத்தான் நீ என்ன பண்ண? இதைத்தான் என்ன பண்ண? ஒரு வாரம் டிராமா, ஒரு வாரம் ஃபுல்லாவே எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, எல்லாரும் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டிராமா, ஃபுல் சிம்பத்தி. ஓகேவா, அதை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் வந்துச்சு. பிரஜன் வந்து சொல்லிட்டு போனாரு, இப்படி பார்வதி நம்பாத, கனி கூட நல்லா பேசு, திவ்யா கூட நல்லா பேசுன்னு சொல்லிட்டு போனாப்புல. சொல்லிட்டு போன அடுத்த நாள்ல இருந்து கனி கிட்ட போய் சேர்ந்தாச்சு. கனி கிட்ட திவ்யா கிட்ட எல்லாம் சேர்ந்து கிச்சன்ல ஒரே சிரிப்பு. என்ன பூண்டு வெற்றியா, என்ன மாங்காய் வெற்றியா, ஒரே சிரிப்பு. கிச்சன்ல இருந்து ஒரே சிரிப்பொலியா சுத்திட்டே இருந்துச்சு. பாருகிட்ட பெருசா கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆனாலுமே பெருசா காசி பேசாது. ஓகேவா. அப்புறம் ஒரு 2 நாள் தாண்டதுக்கு அப்புறம் கனி மேலையும் திவ்யா மேலையும் திரும்ப வன்மம் வந்து திவ்யா சரியில்லை, கனி சரியில்லை, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருந்து பேசி நம்மள குரூப்னு சொல்றாங்க, நம்ம ஒரு குரூப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. இவங்க குரூப் கிடையாதான், ஆனா ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, ஆனா குரூப் கிடையாது. ஓகேவா, உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, சேச்சி ஏதோ பழைய மூட்டுக்கு வருது, அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. திரும்பி இப்பமாச்சும் சண்டைக்கு போங்கன்னு பார்த்தா அப்பவும் சண்டைக்கே போல. சேச்சி கடையேஸ்வரத்துக்கு யார்ட்டையும் சண்டைக்கே போல. உட்காந்து கனி அப்படி, திவ்யா இப்படி, விக்ரம் இப்படின்னு சொல்லி பேசிட்டு மட்டும் தான் இருந்த தவிர அது யாருக்கிட்டையுமே சண்டைக்கு போல. இது எங்கடா கேம், இது காசி பேசுறது கேமாடா? நேத்து கமாருதின்னு சொன்ன மாதிரிதான், உங்ககிட்ட எல்லாம் கேமே கிடையாது, நீ புரணி மட்டும் தான் பேசுற, இப்படி உட்காந்து நல்லா ஊர்க்கிழவி மாதிரி புரணி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒன்னு அடிச்சானே, அதுதான் உங்க சேச்சிக்கும். புரணி பேசின ஒரு ஆளை பிடிச்சி வச்சு கேமர் நீட்டு இருக்கானு ப்ரோ. ஏடா கேமருக்கு முதல் அர்த்தம் தெரியுமா தெரியாதா? தெரியாம கேட்கிற, கேமருக்கு முதல் உனக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சும்மா போட்டு விட்டுறது கேமரா. இதுல ஏதோ இன்ஸ்டாகிராம்ல கூட ஏதோ போட்டிருக்காங்க போல, நான் தான் கேம்னு போட்டு வச்சிருக்காங்களாம். ஏமோ சிரிப்பு காட்டாத மாதிரி சத்தியமா சிரிக்க முடியல. நீதான் கேமாமா? என்ன கேமமா வச்சிருக்க? இல்ல சேதனை சொல்லணும். அங்க உட்காந்து சேச்சி ஒரு நாள் அவமானப்படுத்துது, அந்த டாபிக் எடுத்து பேச வைக்கல. சேச்சி அன்னைக்கு உட்காந்து நான் கனி கிட்ட சாரி கேட்டது ஜென்யூனாவே கேட்கல, நான் வந்து சும்மா தான் கேட்டேன், அது விஜய் சேதுபதி கண்டுக்காம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு சேச்சி விஜய் அவமானப்படுத்துது. அதை எடுத்து பேச மாட்டேங்காங்க. எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான், எல்லாம் காசு தான் கைஸ், எல்லாமே காசு தான். பணப்பெட்டி எல்லாம் ஓகே, எல்லாம் ஒரு காசுல தான் நிற்கு. மொத்தத்துல சொல்ல போனா எல்லாமே காசு தான். நல்லா டீம் சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். டீம் சப்போர்ட் மட்டும் இல்லைனா இந்த பூமர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காது. இப்ப கடைசி 2 வாரமா பாத்தீங்கன்னா ஓட்டுகள் எங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு, கபகபன்னு ஓட்டுகள் வருது, ஒரு கூட்டமும் கபகபன்னு முட்டிட்டு இருக்கு. அப்போ கடுமையான வேலை நடக்க போலையா? கடுமையா ஏசி போட்டுட்டு இருக்காரு போலையா வெளியே உட்காந்து. ஏசி போடுங்க. ஏசி போட்ட காசாச்சும் அந்த பணப்பட்டியில கிடைக்குமா? பணப்பட்டியில ஏசி போட்ட காசாச்சும் எடுத்துடலாமா? பார்த்து பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஹிண்ட் வேற கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, பொண்டாட்டி கரெக்டா தூக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில சேச்சிக்கிட்ட ஒரு இளவும் கிடையாது. அது ஒரு டம்மி, அது சும்மா உட்காந்து ஊர்க்கிழமை மாதிரி புரணி மட்டும் தான் பேச ஆகும். அதை பிடிச்சி வச்சு கேம் இருங்கானு. இதுல கனி மேல இவனுக்கு எதுக்கு வன்மம் தெரியுமா ப்ரோ? கனி வந்து வீட்டுக்குள்ள உன்ன பார்வை ஈஸியா மொக்க கொடுத்துட்டுரும். அப்படியே ஃப்ளோல அப்படி டிம்முன்னு அடிச்சுட்டு அப்படி மொக்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி சாண்ட்ராவும் கனிக்கிட்ட பேச முடியல, ஈஸியா மொக்க கொடுத்துரும். ஸோ கனியை பார்த்து இவனுக்கு பயம். ஓப்பனா சொல்ல போனா கனியை பார்த்து இவனுக்கு பயம் ப்ரோ. அதனால தான் இத்தனை நாட்கள் கதறனது மட்டும் இல்லாம ஒரு எல்லையை தாண்டி அவங்களுக்கான போட்டோ வச்சு மாஃபிங் பண்ணி கேவலமா எடிட் பண்ணி போட்டது எல்லாமே இந்த செட் ஆஃப் கும்பலா தான் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க பண்ணதான், இவங்களை தாண்டி வேற யாரும் பண்ண போறா? ஸோ இவனுக்கு பயம் அவ்வளவுதானே. கனிக்கு ஓட்டுகளே இல்லை, முன்னாடி இருந்தே ஓட்டுகள் இல்லாம தான் இருந்துச்சு. நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருப்பேன், கனி ஓவர் ரேட்டு, நீங்க சும்மா விட்டாலே கனி வெளியே போயிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவன்லே பயந்து இவன்லே பிடிச்ச ஒரு மாதிரி கனின்னு கத்தி ஒரு மாதிரி கனி இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டானு. இப்ப சாண்ட்ராவை பெருமையா பேசிட்டு இருக்கானு, சாண்ட்ரா த கேமரான்னு சொல்லிட்டு. ப்ரோ ஒரு இடத்துல உங்க கேமர் நேருக்கு நேரா மூஞ்சிக்கு நேரா போய் சண்டை போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை சொல்லு ப்ரோ. ஒரே ஒரு சண்டை ப்ளீஸ், எனக்காண்டி ஒரே ஒரு சண்டை சொல்ல. சும்மா கத்திட்டு போனதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படின்னு கத்திட்டு போனது சொல்லக்கூடாது. ஒரு சண்டை நேருக்கு நேர் பேசி டிம்முன்னு அடிச்சு உட்கார வச்சு பேசுவோம். ஏதோ உங்க பூமர் வந்து ஜெயிச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பூமர் தான் ஒரு இலவையும் பண்ணலையே, அதுவே ஒரு டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸை பிடிச்சி வச்சுட்டு சாண்ட்ரா தான் கேமரா. கேமருக்கு அர்த்தம் தெரிஞ்சா போடு, சும்மா போட்டு அடி வாங்கிடக்கூடாது. வெளுத்து கைஸ். இந்த சாண்ட்ரா த பூமரை பத்தி உங்களுக்கான கருத்தை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கக்கிட்டு போங்க கைஸ். அப்போ வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தற்கொலை கூட்டங்கள் அடுத்த வெளில பார்க்க.